ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் பயிற்சியினால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க. குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே போல புத்திரக்காரகன், தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். பாருங்க, குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும். அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது அளவு கடந்த யோகத்தை கொடுப்பார். ராஜ யோக பலன்களை அனுபவிக்கும்படி செய்வார். அதே போல தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்ப குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கடகம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி கற்பனைக்கு காரகனான சந்திர பகவான் ஆவார். கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்க, நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். எப்பொழுதும் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கற்பனைவாதிகள், கவிதை எழுதும் ஆற்றல் உடையவர்கள், இந்த உலகத்தில் பிறந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள், எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பாருங்க கடகராசிக்காரர்கள். அப்ப நாடாளும் வாக்கியம் மிக எளிதில் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க. 2025 மே மாசத்திலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜென்ம குருவாக, அதுவும் உச்ச பலத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக உங்க 12ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். நிறைய பேருக்கு பிள்ளைகள் வழியில செலவுகள் வந்திருக்கும். இப்போ ஒரு வருஷமா உங்களுக்கு பிள்ளைகள் வழியில செலவு வந்திருக்கும். ஒரு சிலர் வீடு கட்டிருப்பீங்க, ஒரு சிலர் இடம் வாங்கியிருப்பீங்க. அதே போல பாருங்க, உங்களோட பிள்ளைகளை பெரிய லெவலில் படிக்க வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் கௌரவத்திற்காக, அதாவது பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, பக்கத்தில் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு அந்த கௌரவத்துக்காக ஏதாவது செலவு செஞ்சு பாருங்க, ஒரு சிலர் பெரிய கடனாளியாக ஆகக்கூடிய சூழ்நிலாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். முக்கியமாக குரு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு வருஷமா பாருங்க, நிறைய பேருக்கு குரு மறைவாக இருந்ததுனால பணப்புழக்கமே இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும். இல்லைன்னா உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைக்காத ஒரு நிலையை கொடுத்துருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் குரு மறைவாக இருந்ததுனால உங்களுக்கு பணப்புழக்கம் இல்லை, உங்கள் தேவைக்கு பணம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, 12 ராவணன் முடிமாண்டாராம். ராவணனுக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வந்த போது தான் ராமனால் கொல்லப்பட்டார், பதவி துறந்தார் அப்படின்னு பழைய பாடல் சொல்லுது. அப்போ நிறைய பேருக்கு பதவி இழப்பு, தேவையில்லாத இடமாற்றங்கள், டீப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். 12ஆம் இடத்துக்கு குரு வந்த இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். மருத்துவ செலவு, தவிர்க்க முடியாத செலவுகள்,
இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க 12ஆம் இடத்துல குரு நின்றதுனால. முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யம்ங்கிறது ஒரு இல்லாத ஒரு நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 12ஆம் இடத்துல குரு நின்றதுனால. அப்போ செலவுகள் தான் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு நிறைய சுப செலவுகள் வந்திருக்கும். இந்த இடம் வாங்கினா வீடு கட்டினா அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது சுப செலவு ஒரு வீடு கட்டினவங்க ஒரு இடம் வாங்கினவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய விரயங்களை பார்த்துருப்பீங்க. பிள்ளைகள் வழியில் செலவுகளை பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு கௌரவ அந்தஸ்தெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, அவமானம் இதெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா கௌரவக்காரகன் குரு மறைவாக இருந்தார். அப்போ கௌரவ பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். உயிரை பற்றிய பயமெல்லாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். சரி, இந்த குரு பகவான் ராசிக்குள்ள வந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வார். குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அப்போ குரு பகவான் பாருங்க ராசிக்குள்ள அமர்ந்து 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ 5ஆம் இடம் பலம் பெறும், 7ஆம் இடம் பலம் பெறும், 9ஆம் இடம் பலம் பெறும். அப்போ இந்த 3 ஸ்தானமும் பலம் பெறுவதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் பாருங்கள், முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா குரு நின்றிடம் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் அதிகரிக்கும். அதனால் கோவப்படாமல் இருக்கணும் ராசிக்குள்ள குரு வந்த பிறகு. இப்போ கடகராசிக்காரர்கள் ஜென்ம குரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை முக்கியமாக பகைத்து கொள்ளக்கூடாது. பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ஜென்மத்துக்கு குரு வந்த போதுதான் ராமன் பாருங்க சீதையை பிரியும்படி நேரிட்டதாம். அதே போல் ராமன் காட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா ஜென்ம குரு காலகட்டத்தில். அப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு பதவி இல்லை பிரச்சனை வரும். ஒரு சில டீப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை தரும். ஒரே டென்ஷன், ஒரே பதட்டம், ப்ரெஷர் தலைக்கு மேலே ஏறக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுத்துரும். அதனால் கவனமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது, அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது முக்கியமாக. அதே போல் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாதுங்க. ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஜென்ம குருவால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. முக்கியமாக யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய சொந்த பந்தம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொந்தக்காரங்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கலும் அதிகமாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பாருங்க பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புது நபர்களை நம்பக்கூடாது. இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த ஜென்ம குருவால் பெரிய கெடுபங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்குள்ளே அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்க இருக்கிறார். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. நீண்ட காலமாக குழந்தை பாக்கமில்லால் உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டாகும். அதே போல் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் யோகம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படிலாம் சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம். இப்போ கடகராசியில் ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் கடகராசியில் ஒரு ஆண் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்கள் மனைவிக்கு பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம், நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும். அடுத்தது பாருங்க, குரு பகவான் 9ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நல்ல ஒரு பண வரவுகளை கொடுக்கும், நல்ல ஒரு
பாருங்க, கோயிலுக்கு நல்ல ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். 9ஆம் இடம் வெளிநாடு ஸ்தானம், வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். காதல் கைகூடும். இப்படி பாருங்க, நல்ல ஒரு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் சிறப்பு. முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். இப்படி பாருங்க, அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சிலாம் உண்டு. ஆனால் ஜென்ம குருங்கும் போது பாருங்க, நீங்கள் அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஒரு சொந்த தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர்லாம் கவனமாக பேசணும், அவசரப்படக்கூடாது, வேலையை அவசரப்பட்டு விடக்கூடாது, திடீர் முடிவு எடுக்கக்கூடாது. இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஜென்ம குருவால் பெரிய சிரமங்கள் இருக்காது அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க கடகராசிக்காரர்கள். சரி, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்க, குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை தாங்க. இந்த தென்குடி திட்டைக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. முக்கியமாக ஆலங்குடி, கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கு சென்று வருவதும் பாருங்க ரொம்ப சிறப்புங்க கடகராசிக்காரர்களுக்கு. குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடி. அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.